டாரட் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஏன் நம்ம இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மொழி தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள் தமிழ்ல, 85 கேள்விகள் புரிந்துணரக்கூடிய திறனுக்கும், 15 கேள்விகள் மட்டும்தான் நம்மளுடைய மனப்பாடம் செய்யும் திறனுக்கும்னு சொல்லி புது சிலபஸ் அடிப்படையில தமிழ் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மதிப்பீட்டு தேர்வுல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை நம்ம பார்க்குறோம். இலக்கணம் அப்படிங்கிறது வெறுமனே இலக்கண குறிப்பு மட்டும் கிடையாது. பிரித்தெழுது, சேர்த்தெழுது, ஒரு பொருட்பன்மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி நிறைய பகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ அதனால நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல் கேள்வி, சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சின்னூல் என்னும் பெயருடைய இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமிநாதம். சரிங்களா? நேமிநாதம். இது ஏன் அந்த அப்படி அழைக்கப்படக்கூடிய நூல் எது, ஏன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும். அதாவது குணவீர பண்டிதர் அப்படின்றவரால் என்பவரால் வெண்பாவால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் என்னது அப்படின்னா இந்த நேமிநாதம். இதை எழுதினது யார் அப்படின்னா குணவீர பண்டிதர். இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டாக தான் என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். இந்த மாதிரியான கேள்விகள் இனிமேல் இடம்பெறாது. ஆனால் இது ஒரு இலக்கண நூல்ன்றதுனால நம்ம இதை பார்த்து வச்சுக்கணும். குணவீர பண்டிதர் அப்படின்றவரால் வெண்பா இந்த நூல் வந்து என்ன பாவில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல். சரிங்களா? தொல்காப்பியம் அப்படின்ற தமிழினுடைய தொன்மையான இலக்கண நூலினை கற்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி பெற வேண்டிய நூல் எது அப்படின்னா இந்த நேமிநாதம். இந்த நேமிநாதம் ஒரு இலக்கண நூல். இது எழுத்து மற்றும் சொல்லுக்கு இலக்கணம் கூறக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம் மற்றும் சொல்லிலக்கணத்தை சுருக்கமாக சொல்றதுனால இதுக்கு பேர் சின்னூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தினுடைய 22வது தீர்த்தங்கரர் அவர் மேல வந்து நேமிநாதர் கொண்டிருந்த அந்த பற்று காரணமாக இந்த நூலுக்கு அந்த நேமிநாதர் அவர் மேல கொண்டிருந்த பற்றின் காரணமாக இந்த குணவீர பண்டிதர் இந்த நூலுக்கு நேமிநாதம் அப்படின்ற பெயர் வந்து வச்சிருக்கிறதாகவும் ஒரு கூற்று வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி யாரை போற்றாங்க அப்படின்னா வள்ளலார் பாரதியாரை போற்றார். அப்ப புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? பாரதியார். யார் அப்படி கூப்பிட்டது? வள்ளலார். ராமலிங்க அடிகளார், திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் தான் இது. சரியா? அடுத்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வினை தொகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு பேர் இருக்கு. காலம் கறந்த பெயரச்சம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சமா வினையச்சமா, அந்த இடத்துல ஒரு டவுட் என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். இது என்னது அப்படின்னா பெயரச்சம். அதாவது காலம் காட்டக்கூடிய இடைநிலை. இப்போ ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்னு முக்காலமும் வருது. ஆனால் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? வெறும் ஊறுகாய்னு மட்டும்தான் சொல்லுவோம். அப்போ காலம் காட்டக்கூடிய இடைநிலை என்ன செய்யுது அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய ஒரு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடியது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வினைச்சொல்லினுடைய 3 காலங்களையும் காட்டும். வினைத்தொகை தொக்கி நிற்கின்ற ஒரு நிலையாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ஊறுகாய், ஊறின காய், ஊறும் காய். இப்போ 3 காலமும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறின காய், ஊறுகின்ற காய், அடுத்ததான் ஊறும் காய் அப்படின்னு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா முக்காலத்தையும் காட்டுறேன். ஊறின காய் ஆல்ரெடி ஊறிடுச்சு. இட்டு இருன்னு இறந்த கால இடைநிலை. கிறு கின்று ஆணின்று அப்படின்னு சொல்லும் போது நிகழ்கால நிலை. ஊறும் இனிமேதான் ஊறப்போகுது, அப்ப எதிர்காலம். இது 3ம் மறைஞ்சு வரக்கூடியது. வெறி அப்படிங்கிறது என்ன அளபடை அப்படின்னு கேட்குறாங்க. வெறி அப்படிங்கிறது என்ன அளபடை அப்படின்னா சொல்லிசை அளபடை. வெறி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் சி. வெறி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. இந்த வெறி அப்படிங்கிறது பாருங்க, வெறி அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஈ, ஒரு நெடிலுக்கு பின்னாடி ஒரு குறில் எழுத்து என்ன செய்யும் அப்படின்னா அளபடைகள்ல அளவொத்து நிற்கும். இதுல வெறி அப்படிங்கிறது என்னன்னா அளபடை அப்படின்றது ஒலிக்கு ஒரு மாத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. இதுல இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அளபடை அப்படிங்கிறது அது இன்னிசை அளபடை, செய்யிலிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா 3 வகையாக என்ன செய்யுது அப்படின்னா பிரிக்கப்படுது. இந்த சொல்லிசை அளபடை அப்படின்றது என்னன்னா வினையச்ச வாய்ப்பாடை இசையாக, அதாவது ஒரு இனிமையான ஓசைக்காக ஒலிக்கக்கூடியதா என்னது அப்படின்னா சொல்லினுடைய இசை, சொல்லிசை அளபடை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாத்திரையினுடைய அளவு வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீண்டு ஒழிக்கும். சரிங்களா? இசைக்காக கூட்டி எழுதக்கூடிய அளபடை தான் என்னது இன்னிசை அளபடை. சரிங்களா? இசைக்காக கூட்டி அளபெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அடுத்த 5வது கேள்வி, சரியான வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரினுடைய விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை தனித்து உண்ணாமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
இப்ப கேள்வி என்ன கேட்போம்? தமிழரின் விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை எது அல்லது யாது? எது அல்லது யாது? ஆப்ஷன் டி. தமிழரின் விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை யாது? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கேத்த வினா அமைக்கிறது அப்படின்னா, இப்ப மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் யாவர் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னு கேட்கக்கூடாது, ஒரே ஒருத்தர் இருந்தாதான் யாருன்னு கேட்கணும். இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இது பன்மை. அப்ப பன்மையில வினாக்குறி என்ன வந்திருக்குன்னு பாருங்க, யாவர். நம்ம கூட ஒரு படம் வந்திருக்கும், யாவரும் நலம் அப்படின்னு சொல்லி, ஒரு மாதவன் படம், ஒரு பேய் படம் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அப்ப நால்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நால்வர். இந்த இடத்துல நால்வர் அப்படிங்கிறதும் வந்தாலும் வரலைனாலும் அந்த ஆன்சராக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா எடுத்துக்கோம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்றது, ஐயா முள் குத்திருச்சு நம்ம ஜாலியாக சொல்ல மாட்டோம் இல்லையா? முள்ளு குத்திருச்சு அப்படின்னு ஒரு செய்தியாகவும் சொல்ல மாட்டோம். ஐயோ முள்ளு குத்திருச்சுன்னு குத்துனோடனே நம்ம என்ன செய்யறோம்? அனிச்சை செயலாக நம்ம செய்யக்கூடியது உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் சி. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொன்னாலே 8, அதாவது வேற்றுமை உருபுகள்ல முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இதுல 2ஆம் வேற்றுமை உருபான ஐ என்ன செய்யும் அப்படின்னா வரக்கூடியது. எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐ வரும்போது அதை என்ன சொல்லுவோம்? செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்றோம். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு வந்தாலும் இது செய்வினை தான். திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு வந்தாலும் இது என்னது அப்படின்னா செய்வினை. இந்த இடத்துல செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க, உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. உழவனால்னு அப்போ 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. படுபட்டதுன்னு வந்திருக்கு. அப்ப இது என்ன வாக்கியம்? செய்யப்பாட்டு வினை. அவங்க நம்மகிட்ட கேட்டிருக்கிறது செய்வினை. பாரதிதாசன் எழுவாய் பாண்டியன் பரிசை பாடினார். இதுதான் என்னது அப்படின்னா அவரால் செய்யப்பட்ட ஒரு செய்யப்படு பொருள். இது அவர் செய்த பயனிலை. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா செய்வினை. இங்க பாருங்க, சேக்கிழார் சோழனால் வரவேற்கப்பட்டார். 3ஆம் வேற்றுமை உருபு படுபட்டார்னு வந்திருக்கு. அப்ப இது செய்யப்பாட்டு வினை. அதே மாதிரிதான் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இதுவும் செய்யப்பாட்டு வினை. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல செய்வினை தொடர் எது? ஆப்ஷன் பி. அடுத்து இன்மையின் இன்னாது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்ற குரட்பாவில் அமைந்திருக்கக்கூடிய அடி மோனை. மோனைனாலே முதல் எழுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா 2வது எழுத்து ஒன்னா இருக்கணும். வறுமையிலே கொடிய வறுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அப்படின்றத ஒருத்தர்கிட்ட சொல்றதுதான் என்னது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்மைனா வறுமை. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அடி மோனைன்னு சொல்லும் போது இது முதல் அடி, அடுத்து இருக்கக்கூடியது 2வது அடி. இப்ப சீர்மோனைன்னு கேட்டா இன்மை இன்மைன்னு சொல்லிடலாம். ஆனா இது வந்து ஒரே லைன்ல இருக்கக்கூடியது சீர்மோனை. இது ஒரு லைன், இது அடுத்த லைன். இப்படி வரும்போது இது அடிமோனை. இப்ப அடிமோனைனா முதல் எழுத்து ஒன்னா இருக்கணும். அப்ப இன்மையின் இன்மையே அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது. இன்னாத இன்னா. இப்ப இன்னாத இன்னா அப்படின்றது இந்த இடத்துல இல்ல. அப்ப இன்மையின் இன்மையே அப்படிங்கிறது தான் அடிமோனை. இப்ப எல்லாம் மோனை எதுகை இனிமே கொஸ்டின்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரேர் தான். சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயிர் எண்ணம் எல்லாம் அப்படின்றதுல இயைபு அமைந்திருக்கக்கூடிய சொல். இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒண்ணு போல இருக்கணும். ஒன்றென்பது உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் உம்னு முடியுது. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்தது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. காணல் நீர்னு என்ன அர்த்தம்? இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. சரிங்களா? தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. ஆப்ஷன் பி. அடுத்து உவமை தொடரினுடைய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. அறிஞர் அண்ணாவினுடைய மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைஞ்சிருக்கு. மடையை திறந்தோன்னே வெள்ளம் அப்படி குடுகுடுன்னு ஒடியாருமோ அது மாதிரி அவருடைய பேச்சு கலை அப்படிங்கிறது அவரே நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. அப்ப தெளிவான சீரான பேச்சு. சரிங்களா? கலக்கம் நிறைந்த பேச்சு கிடையாது, குழப்பமான பேச்சும் கிடையாது, தெளிவற்ற பேச்சும் கிடையாது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. ஓதல். ஓதல் நெடிலுக்கு அப்புறமா குறில். அதே மாதிரி இங்க பாருங்க, படா இட்டு கூட்டல் ஆ. சரிங்களா? அது மாதிரி கெடுப்பது இட்டு கூட்டல் ஊ. இது எல்லாமே பாருங்க, இங்க இருக்கக்கூடியதையும் பாருங்க, 2 ஒற்று ஒன்னா வந்திருக்கு. அப்ப இது என்ன கிடையாது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 3 அளபடைகளையும் சேராது. இது ஒற்றளபடை. ஆப்ஷன் சி. அடுத்து மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்ல பாயக்கூடிய தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்றது அர்த்தம். அப்ப சொல்லுவாங்கல்ல, அதாவது கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கணும் அப்படின்றது. தொடர்ந்து முயற்சி செய்யும் போது தடைகளையும் என்ன செய்யலாம் அப்படின்னா தாண்டலாம். தண்ணீர் மெதுவாக பாயுன்றதுல தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம்ன்றதும் இல்லை.
விழுந்தானை தூக்கி விட்டேன். இந்த தொடர்ல விழுந்தானை அப்படின்றது அந்த செயலை செய்தவனை குறிக்கக்கூடியது. அப்ப வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் சி. வளர் என்ற இப்ப இங்க பாருங்க, விழுந்தானை அப்படின்னு சொல்லும் போது அந்த வினையை செய்தவனை வினையாளனையும் பெயர். விழுதல் அப்படின்னா தொழில் பெயர். சரிங்களா? அடுத்தது வளர் என்ற வேர்ச்சொல்லினுடைய வினை முற்று. வளர் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், அதனுடைய வினை முற்று வளர்த்தார் அப்படின்றதும் வளர்ந்தார் அப்படின்றதும் வரலாம், வளர்ந்தான் அப்படின்னு கூட வரலாம். இதெல்லாம் வினை முற்று. வளர்ந்து அப்படின்றது இகரத்திலையும் முகரத்திலையும் முடிஞ்சிருந்தா அது வினை எச்சம். வளர்ந்து வந்தான் அப்படின்னு சொல்றேன். வளர்ந்துன்றது ஒரு எச்ச சொல், அதை வந்தான் இன்னொரு வினை சொல் வந்து நிறைவு செய்யும் போது அது வினை எச்சம். சரிங்களா? வளர்தல்ன்றது தொழிற்பெயர். வந்தனன் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் வா. பரப்பு மீன் அப்படின்றதனுடைய வினையடி பரப்பு. தென்னன் அப்படின்றது எந்த வகை பெயர் சொல்? தென்னாட்டை உடையவன் அப்படின்ற இடப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர் சொல். அடுத்துதான் விடியலில் துயில் எழுந்தேன். இதுல விடியல் அப்படின்றது கால பொழுதை குறிக்கக்கூடியது. அப்ப இது காலப்பெயர். விடியல் அப்படின்றது காலை பொழுதை குறிக்கக்கூடியது. அப்ப காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் அப்படின்றது, இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம், ஸ்ரீரங்கம், திருவரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாடியவர் யாரு? திருஞான சம்பந்தர். இனிமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர், இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நுண்துளி தூங்கும் குற்றாலம். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாளாட்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வாரோட பொண்ணு தான் யார்? வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். சரிங்க? அப்ப தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். இதை நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா பிரிச்சு காட்டியிருக்கு. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். காலமேக புலவரோட இயற்பெயர் என்னது? வரதன். சரிங்களா? அழகிய சொக்கநாத புலவர் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடியவர். தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொன்னாலே மனோன்மணியம். சுந்தரனார் எழுதின மனோன்மணியம் அப்படின்ற நூல் தான் தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூல். இது பொறுப்பதில்லை தம்பி, எளிதில் எரித்தலல் கொண்டு வா, கதிரை வைத்திலந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்துல சொல்றது யார் அப்படின்னா வீமன். பாஞ்சாலியை வச்சு எழுந்ததுனால எரித்தலல் கொண்டு வா, கதிரை வைத்திலந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொல்றது வீமன் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பாஞ்சாலி சபதம்லாம் இல்ல, ஆனா அந்த பாரதியார் எங்க இருக்காரு? யூனிட் 2 சிலபஸ்ல இருக்கிறாரு. அடுத்து சரியான இணைய தேர்வு. இதுதான் வந்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது. புனல் அப்படின்னா மேகம். புனல் அப்படின்னா மேகம் அப்படின்னு போட்டீங்கன்னா நீர். புனல்னா மேகம் கிடையாது, நீர். பேனானது அப்படின்னா மேகம். கொண்டல்னா மேகம். உகுதல் அப்படிங்கிறது நீர் கிடையாது. உகுதல் அப்படிங்கிறது நீரை என்ன செய்யாது அப்படின்னா குறிக்காது. உகுதல். உகுதல் அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பறத்தல். உகுதல் அப்படின்றது பறத்தல், உமிழ்தல், சிந்துதல், கெடுதல், சாதல், அந்த மாதிரியான பொருள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா தரும். முகில்னானது மேகம். சொரிதல் அப்படின்ற இன்னொரு பொருளையும் கூட இது என்ன செய்யும் அப்படின்னா தரும். அப்ப உகுதல் அப்படின்னா சொரிதல், முகில்னா மேகம், புனல்னா என்னது? நீர். அப்ப இங்க இருக்கக்கூடிய நவ்வி அப்படின்னா மான். இந்த பொருள் சரியாக பொருந்திருக்கு. மற்ற மூணுமே ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படக்கூடிய வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம், இந்த மாதிரி பெயர்களால் அழைக்கப்படுறது எது? தூது. தூதுன்றது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. கலிவெண்பாவால தான் மேக்சிமம் இது பாடப்படும். நச்சிலை வேல் கோக்கோதை நாடுன்னு வேல் அப்படின்னு வந்துருச்சுனால என்னது? சேர நாடு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நச்சிலை வேல் ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு. சரிங்களா? முத்துக்களை உடைய நாடு பாண்டிய நாடு. அடுத்து குலசேகர ஆழ்வாரினுடைய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல எங்க இருக்கு அப்படின்னா முதலாயிரத்துல இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடியது குலசேகர ஆழ்வாரினுடைய பெருமாள் திருமொழி. அருண்மொழி தேவரனை இயற்பெயர் கொண்டவர் சேக்கிலார். சரிங்களா? அனபய சோழன் பணியாற்றியவர் அருண்மொழி தேவர் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர் சேக்கிலார். இவர் தான் என்ன செய்வாரு? சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம். சரிங்களா? ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீஞ்செனும் செல்வமே பழுத்த செய்நகர் அப்படின்றதுல தீன் அப்படின்றதனுடைய பொருள் என்ன? தீன்னால என்னது? மார்க்கம் அல்லது வழி அப்படின்னு சொல்லுவாங்க. தீன் அப்படின்னாலே மார்க்கம் அல்லது வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தல், ஊனமில் ஒழுக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
மார்க்கம். அந்த தீன் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கம். தீன்னா மார்க்கம், வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உமறு புலவர் எழுதின சீரா புராணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொடர். எட்டயபுரத்தினுடைய அரசவை கவிஞரான கடிகை முத்து புலவருடைய மாணவர் தான் யார் அப்படின்னா இந்த உமறு புலவர். வள்ளல் சீரகாதியினுடைய வேண்டுதலால தான் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சீரா புராணத்தை என்ன செய்வார் அப்படின்னா பாடியிருப்பாரு. இதுல என்ன கொண்டிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலைக்கடலானது முத்தையும் பல்வேறு அணிகலன்களையும் சிதறுவது போல தீனா நகர்ல மக்கள் பல்வேறு மொழிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பேசுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா திண்ணிய வலிமை நல்கும் வெற்றியையும் அந்த வெற்றி தரக்கூடிய குறைவற்ற ஊக்கமும் காய்த்திருந்தது. தீன் அப்படின்ற செல்வமும் அந்த இடத்துல பழுத்திருந்தது அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அடுத்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். இது மூணையும் பார்த்துட்டாலே நமக்கு தெரியும். அது திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. இந்த 3 காண்டங்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம்லாம் இனிமே இப்ப வந்து சிலபஸ்லயே கிடையாது. திருவிளையாடல் புராணம் இதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் இது எல்லாமே மதுரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்களாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து வேதாரண்யம், திருமறைக்காடு அங்க பிறந்திருக்கக்கூடியவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் போற்றி கழிவென்பா, மதுரை 18 இந்த மாதிரிலாம் நம்ம முன்னாடி அவ்வளவு மங்க பண்ணியிருப்போம். இப்ப எல்லாம் அது என்ன கிடையாது அப்படின்னா சிலபஸ்லயே கிடையாது. அதாவது சிலபஸ்ல டைரக்டா எங்கேயுமே என்ன செய்யல அப்படின்னா அந்த மாதிரியான செயல் பகுதிகள் எதுவுமே என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல. சரிங்களா? அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் எத்தனை, இது வந்து 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு தானே திருவிளையாடல் புராணம். இதுல இந்த மதுரை காண்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 18 படலங்களையும், கூடல் காண்டம்ன்றது 30 படலங்களையும், திருவாலவாய் காண்டம்ன்றது 16 படலங்களையும் கொண்டதாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. சரி, அடுத்த கேள்வி. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு. கோவலன் தன் தீது இழல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தன் தீது இழல் அப்படின்னு சொல்லி கோவலனால் குறிப்பிடப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தளர்ச்சி நீங்கினானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தளர்ச்சி நீங்கினானாம். அதாவது மாதவி இன்னுமே தன்னை வெறுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பதிவு பண்ணியிருப்பாரு. அதான் தன் தீது இழல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம். இதுல மாதவியை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. உரைப்பாட்டு மடை அப்படின்ற தமிழினுடைய உரைநடை பகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா அந்த நூலை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். அதாவது உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உரைப்பாட்டு மடை அப்படின்ற தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நம்ம இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னா அறம் தான். அறத்தை தான் என்ன செய்யும் அப்படின்னா மணிமேகலை சுட்டும். உலக உயிர்களுக்கு உணவும், உண்டினா உணவு, உடை ஆடை, உறையுள் அப்படின்னா தங்குமிடம், இது மூணையும் கொடுக்கிறது எது அப்படின்னா அறம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி மணிமேகலை வலியுறுத்தும். சரியான இணையை தேர்வு செய்க. துகிர் அப்படின்னு சொல்றாங்க. துகிர், கிழி, நொடை, மறு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப துகிர்னா என்னது? பவளம். மறுனா குற்றம். கிழி அப்படின்னா துணி. இப்ப மத்த எல்லாமே மாறி மாறி இருக்கு. நொடைனா என்னது அப்படின்னா விளை. நொடைனா விளை. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கியம் எது அப்படின்னா பரிபாடல். சரிங்களா? அடுத்ததா சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். கீராந்தையாரினுடையது பரிபாடல். பரிபாடல தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இங்க கொடுத்திருக்கிற மாதிரி பேரண்டத்தினுடைய தோற்றம் பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றி கூறியிருப்பாங்க. இது இசைப்பாக்களால துவக்கப்பட்ட ஒரு நூல் தான் எது அப்படின்னா இந்த பரிபாடல். சரிங்களா? அதே மாதிரி இது இன்பத்தையே பொருளாக கொண்டு அந்த கடவுள் வாழ்த்து பாடல் இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பாடியிருப்பாங்க. அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. இனிமே இந்த மாதிரியான கொஸ்டினா நீங்க வந்து யூனிட் 8ல படிச்சா போதும். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நப்பூதனார். சரிங்களா? கம்பராமாயணத்தினுடைய குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். எப்படி சொல்லுவாங்க? கங்கை படலம். கங்கையில தான் யார் இருப்பா? குகன் இருப்பான். அவன் இருக்கிறதுனாலதான் அந்த அந்த கங்கையாரை தாண்டி என்ன செய்யறது அப்படின்னா போவாங்க. அது யார்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பரதன் வரும்போது இவர் பாடுவாரு. ஆழ நெருந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாடுவார். யார் அப்படின்னா குகன். சரிங்களா? கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொல்லி கம்பனை பத்தி பெருமைப்படுறது யாரு? பாரதியார். சரிங்களா? கம்பராமாயணத்தில்
அனுமனினுடைய தலைமை பண்புகள் வீறு பெற்றிருக்கக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பராமாயணத்தினுடைய ஒரு மணிமுடி அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த காண்டம் சுந்தர காண்டம். சுந்தரன்னா அனுமனை குறிக்கக்கூடியது. அடுத்து ஏலாதி அப்படிங்கிறது எந்த நூல் வகையை சேர்ந்தது? இது 11 கீழ்கணக்கு நூல்கள் சிலபஸ்ல இருக்கு. 11 கீழ்கணக்கு நூல்கள் வகையை சேர்ந்தது. ஏலாதியில எத்தனை மருந்து நூல் இருக்கு? 6. 5 இருந்தா சிறுபஞ்ச மூலம், 3 இருந்தா திரிகடுகம். சரிங்களா? அப்ப 11 கீழ்கணக்கு நூல்கள். மருந்து பேரில் அமைந்த 2 நூல் பேர் சொல்லுப்பான்னு கேட்கிறாங்க. திரிகடுகமும் ஏலாதியும். திருக்குறள் நாலடியார்லாம் என்னது? 11 கீழ்கணக்கு நூல்கள். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. இதுல 11 கீழ்கணக்குல குறிப்பா அறநூல்கள். அகநானூறும் புறநானூறும் 8 தொகை நூல்கள். நச்சினையும் குறுந்தொகையும் அதே மாதிரிதான். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யாரு? அவ்வை. எதுல சொல்லியிருக்கோம்னா மூதுரையில சொல்லியிருக்கோம். திருக்குறளை லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தவர் ஜி போ. சரிங்களா? பெரியாரை பேணி தமரா கொளல் அப்படின்றாங்க. தமர் அப்படின்னா யாரு? துணையாக கொளல். தமர்னா துணை. பெரியாரை பேணி தமராக கொளல். அப்ப எப்படி வேணா என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பொருள் கூறு அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. கிடைத்திருக்கிற பேறுகளில் எல்லாம் பெரும் பேருன்னு வள்ளுவர் சொல்றது யாரு? பெரியாரை துணை கோடல் தான் அது. கிடைத்ததற்கு அரிய பேறுகள் எல்லாத்துலயுமே பெரும் பேரு. திருக்குறள் படிச்சாதான் இது புரியும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவ நூலகம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் பொது நூலகம். அதாவது திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். அடுத்தது, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. வீட்டுக்கோர் புத்தக சாலை அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பேசியிருப்பாரு. அப்ப வாழ்க்கையில அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் எதுக்கு கொடுக்கணும்? புத்தகத்திற்கு கொடுக்கணும். நூலக தந்தை தான் யாரு? சீர்காழியார் அரங்கநாதர். அடுத்து, சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் அப்படின்னா வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார். திருவருட்பா அப்படின்னு ஒரு நூல் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இவருடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே அந்த திருவருட்பா அப்படிங்கிறதுல தொகுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒண்ணு நிறுவியிருப்பாரு. சத்திய ஞான சபையை வந்து நிறுவியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இது யூனிட்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா படிப்போம். அடுத்தது, மூலிகை அதை வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நோயோட பொருத்தணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைவாற்றல் ஞாபக மறதியா அவனுக்கு வல்லார சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3வதுக்கு 1. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அதுக்கு பொருந்தது. இதை வச்சு நம்ம போட்டாலே போட்டுடலாம். ஆவாரம்பூ சக்கரை நோய்க்காரங்களுக்கு, வாழைப்பூ வயிற்று புண்ணு, வாழை வயிறு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வயிறு. அடுத்ததா முடக்கத்தான்றது மூட்டு வலிக்கு குடிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்ததா வேற என்ன இருக்குது? வல்லாரை நினைவாற்றலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள். பழப்பம் இதான பல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்பம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஸ்லேட்ல எழுதக்கூடிய குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்பம். நம்ம வந்து செந்தில் சொல்வார் புய்பம் அழகாக பூத்திருந்தது அப்படின்பாரு. அது மாதிரி இது பல்பம். பல்பம் அப்படிங்கிறது ஸ்லேட்ல எழுதக்கூடிய குச்சி. அந்த குச்சியை பிடிக்கக்கூடிய விரல்கள்ல தீக்குச்சிகள். தீக்குச்சிகள்னால யாரு? அப்துல் ரஹ்மான். தீக்குச்சிகள்னாலே அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரிங்களா? முசிறி துறைமுகத்தில் பந்தர் என்று அழைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியர்கள் வணிகம் செய்த இடம். சரிங்களா? அரேபியர்கள் வணிகம் செய்த இடம் முசிறி துறைமுகப்பட்டினத்துல பந்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து, தோவாளை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கிடையாது, பட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. தோவாளை அப்படின்னாலே அது வந்து பூச்சந்தைக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை. ஈரோடுனாலே நமக்கு தெரியும் ஜவுளி சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. இப்போ ஆப்ஷன் சி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் 1883 இருந்து 1963 வரைக்கும். சரிங்களா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்ததா, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு பாடினது யாரு? நம்ம பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கருப்போம் அப்படின்னு பாடியிருப்பாரு. தமிழில் எகர ஒகர வரிசைகளில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவரும் பெரியாரும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. எழுத்து சீர்திருத்தம். இந்த எழுத்து சீர்திருத்தத்துல வீரமாமுனிவரும் பெரியாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெரிய அளவுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா பங்காற்றிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் எல்லாம் அந்த புள்ளிகள் அப்படிங்கிறது இருந்தது. பழைய வடிவம் புதிய வடிவம் அப்படின்றது நம்ம 7th புக்லயே ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணாங்க? அண்ணா அப்படின்னு மாத்துவாங்க. சரிங்களா? இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்ததை இது என்ன பண்ணாங்க? நை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா மாத்தினாங்க. இந்த மாதிரியான எழுத்து சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுல வந்துட்டு பெரியாருடைய பங்கும் வீரமாமுனிவருடைய பங்கும் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா
பார்க்கப்பட்டிருந்தது. சரிங்களா? இதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. தந்தை பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏக்கு மேல புள்ளி வச்சு அது குறில், புள்ளி வைக்கலன்னா நெடில், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கலைஞ்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். அதாவது புள்ளி வைக்கக்கூடிய விஷயங்கள், குறில்னா புள்ளி வைக்கணும், நெடில்னா புள்ளி வைக்க தேவையில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வீரமாமுனிவருடைய காலத்துல தான் என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருந்தது. அதாவது தமிழ்ல வந்து பனையோலைகள் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் இப்போ புள்ளி வச்சோன்னா அந்த பனையோலைகள்லாம் கிளியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா மாத்திருந்தாரு. சரிங்களா? எகர ஏகார ஒகர ஓகார அந்த விஷயங்களை வேறுபடுத்துறதுக்காக அவர் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தார். சரியா? அடுத்தது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொன்னது புறப்பொருள் வெண்பா மாலை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி அப்படின்றவரால் மல்லியர்பா அப்படின்ற துறைமுகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா மல்லியர்பான்றதுலே தெரியுது, இது மயிலாப்பூர், திருமயிலை. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவுடைய தேசிய பங்கு விகிதம் அப்படின்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா சட்டமேதை அம்பேத்கர். சரிங்களா? ஆனால் அம்பேத்கர் சிலபஸ்ல இருக்காரா, தமிழ்ல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா எங்க இருக்கிறாரு அவர் வந்து அந்த நம்ம அதாவது பொது அறிவு பகுதிகளில் நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த யூனிட் 8 யூனிட் 9 அந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே இந்த அம்பேத்கரை வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். மணக்குடை வாங்கும் திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு மணக்குடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாரு? காயிதே மில்லத். இந்த அரபு மொழி சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்றது பெயர். சரிங்களா? இனிமே இந்த உரைநடைகள்லாம் நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனாலே போதும். வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றத அவருடைய இயற்பெயர். ஜி போப் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? கால்டுவெல் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். சீகன் பால்கு ஜெர்மன். சரிங்களா? அப்ப 4 3 1 2 ஆப்ஷன் சி. கொய்யாக்கனி அப்படின்னு நூலை எழுதினவர் யாரு? ஐயை, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், நூறாசிரியம்னா எழுதினவர் யாரு? பெருஞ்சித்திரனார். இவர் சிலபஸ்ல இருக்காரா? கண்டிப்பா இருக்கிறாரு. அப்ப இவரை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கணும். எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் படிக்கணும். முதலில் 5ஆம் பிரயாணத்தில் வித்யாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இதுல வித்யாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சியை குறிக்கக்கூடியது. இது 11th புக்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த தொடக்கத்தை ஆரம்பிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து, தேப்போ மீனாட்சுந்தரனாரினுடைய காணல் வரி அப்படின்றது புதுவகையான ஆராய்ச்சி நூல். இது வந்து ஒரு கூற்று. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி அப்படின்ற பகுதியை மையமாக இயங்கி செல்வது அப்படின்ற கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 கூற்றுகளும் சரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே என்ன செய்யாது அப்படின்னா பெருசா இடம் பெறாது. நம்மளும் அந்த நோக்கில் என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னா படிக்கிறதுக்கு தேவையில்லை. அடுத்து, திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டம் பெற்றவர் யாரு? பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர். சரிங்களா? மகாவித்வான் மீனாட்சுந்தரனாருடைய மாணவர் தான் யாரு? உவேசா. அடுத்து, வட்டார மொழி அப்படின்னு சொல்றாங்க. வட்டார மொழினா அந்தந்த வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடியது இருக்குது. கிளை மொழி, தெலுங்கும் கன்னடமும் என்னது? கிளை மொழிகள். எழுத்து மொழி அப்படின்னு சொல்றோம். எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி அப்படின்றது உணர்ச்சி பூர்வமாக பேசுறது உணர்ச்சி மொழி. இப்ப 4 3 1 2 ஆப்ஷன் டி. அடுத்து, தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தங்கள் செய்யக்கூடிய வகையில் எகர ஒகர வரிசைகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் தான் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். சரிங்களா? மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கினுடைய அமைப்பை பற்றியும் கூறக்கூடிய நூல் எது? சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான ஆடல்கள் பத்தி அந்த நூல்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. மீசைக்கார பூனை அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யாரு? பாவண்ணன். மீசைக்கார பூனை நூலினுடைய ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை எது? குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை, வ.வை.சு. ஐயருடையது. அடுத்தது, பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம். எல்லாமே இலக்கண நூல் தான். அதுல பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணத்தை சொல்லக்கூடியது தண்டி அலங்காரம். கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா தாமரை திரு விருது பெற்றவர். புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று தவறு. புலியாட்டம் தோன்றதுக்குலாம் அவர் காரணமா கிடையாது. கூத்துப்பட்டறை முத்துசாமி, தெருக்கூத்துக்கலையை மீட்டெடுத்தவர். கலைஞாயிறு முத்துசாமி அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர். கலைஞாயிறு நாடகக்கலை, அதாவது அவர் பெற்ற விருது. நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோளாக கொண்டவர். சரி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக மாற்றியவர். இந்த 2 கூற்றுகளுமே சரி. அப்போ ஆப்ஷன் டி, முதல் கூற்று தவறு. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி எங்க இருக்கு? தாகூரினுடைய விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் யாரு? கந்தர்வன். தண்ணீர் அந்த கதை எழுதியிருப்பாரு. தண்ணீர் தண்ணீர் கந்தர்வன் நினைக்கிறேன். அப்போ நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு கிடையாது. எல்லா நாளுமே அவங்க என்ன செஞ்சு ஆகணும்? உழைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி என்ன கிடையாது? ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. தமிழக அரசனுடைய பரிசை பெற்ற முடியரசனுடைய காவியம் எது?
பூங்கொடி. பூங்கொடி, வீரகாவியம் இதெல்லாமே கவிஞர் முடியரசனினுடையது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னது கண்ணதாசனுடையது. சரிங்களா? காலக்கணிதம் கண்ணதாசனுடையது. காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு நூலும் கவிஞர் கண்ணதாசனுடையதான். சரிங்களா? எது உண்மை தொகைன்னு கேட்டிருக்காங்க. உண்மை தொகைனால என்ன அர்த்தம் அப்படின்னா மறைஞ்சு வர்றதுக்கு பேரு தான் தொகை. எது மறைஞ்சு வருது? அப்படின்ட்டாங்க. அண்ணன் தம்பிங்க பாருங்க, அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரணும். இது மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது சரி. இங்க பாருங்க, மதுரை சென்றார். இங்க எப்படி வரும்? மதுரையும் சென்றார்னு வராது. மதுரைக்கு சென்றார். 4ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது 4ஆம் வேற்றுமை தொகை. தேரும் பாகனும் விகுதி வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப 2 தடவை நம்ம அந்த உண்மை என்றோம். அதனால அதுக்கு பேரு எண்ணுமை அப்படின்னு பேரு. மலர்கை, மலர் போன்ற கை, உவமை. சரிங்களா? அடுத்து செல்வி செய்தாள் அப்படின்றது பிறவினை என்பதனுடைய பிறவினை. செல்வி செய்தாள், செல்வி அவளா செஞ்சிருக்காது, தன்வினை. அப்ப பிறரை செய்ய வச்சானா அது பிறவினை. செல்வி செய்வித்தாள். ஆப்ஷன் பி. பெயருக்கு ஏற்ற வினைமரபை தேர்ந்தெடு. செய்யுள் இயற்றினான்னு சொல்லணும், எழுதினான்னு சொல்ல மாட்டோம். செய்யுள் இயற்றினான், இதான் வினைமரபு. சரிங்களா? அடுத்து சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சிகப்புன்னு சொல்ல மாட்டோம், ஷர்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், அதுவும் சரியான ஒன்று கிடையாது. மேலங்கின்னு சொல்ல மாட்டோம். சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை என்ற அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? நேரு. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து எவருடைய உறவு களவாமை வேண்டும்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும். அவங்க உறவே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் யார் அப்படின்னா வள்ளலார். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? வன்சொல். சரிங்களா? கடுஞ்சொல். நண்பற்றாராகி நயமில செய்வாருக்கும். நயமில அப்படின்னா என்னது? நல்லது இல்லாதவைகளை செய்வாருக்கு. அப்ப நயமில அப்படின்றதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நயமில அப்படின்னா நல்லது இல்லாதன, அதனுடைய எதிர்ச்சொல் நல்லது. அப்போ ஆப்ஷன் சி. அம்மானை பற்றி ஒரு தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானைன்றது ஒரு வகையான விளையாட்டு. சரிங்களா? பிள்ளைத்தமிழ் பருவத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு. கலங்கு, அம்மானை, நீராடல் அல்லது ஊசல்ன்றது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய ஒரு விளையாட்டு. இது ஒரு சுவையான உரையாடல் விளையாட்டு. இதுவும் சரி. இது 10 பேர் இணைஞ்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தவறு. அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. அந்த 3 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் சி தான் தவறு. கீழ்கண்டவற்றுள் உள்ள பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம்மை, பசுமை, கருமை, எளிமை. இதெல்லாம் பாருங்க அதனுடைய பண்பை குறிக்குது. பசுமை பச்சை கலர்ல இருக்கு, செம்மை சிவப்பு கலர்ல இருக்குது, கருமை கருப்பு கலர். இது எளிமை அப்படிங்கிறத குறிக்குது. அப்ப இதுதான் பொருந்தாதது. ப்ரப்போசல் அப்படின்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருத்துரு. ப்ரப்போசல் கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்றதனுடைய பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதைச்சாக்கடை. இது ஒரு உரைநடையில உள்ள இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கறி, 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 கறி. இந்த கறினா நம்ம என்ன சொல்லுவோம்? யானையை சொல்லுவோம். இந்த கறினா அடுப்பு கறி அல்லது காய்கறி. அடுப்பு கறிக்கே கூட இந்த கறி வராது, காய்கறி அப்படிங்கிறதா கரெக்டானதா இருக்கும். அடுப்பு கறியும் இந்த கறி தான். கறினா யானையை குறிக்கக்கூடியது. கரிமுகாம்பி, பரிமுகாம்பி. அடுத்து பாருங்க, குரூப் 2A மெயின்ஸ்ல இந்த மாதிரி கோலம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு பொருள்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க, கோலம் அப்படின்னா அழகு. அடுத்து கூலம் அப்படின்னா தானியம்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. கூலம், இந்த கூலம்னா தான் என்னது? தானியம். இது வைக்கோற் குளம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதை குறிக்கிறது. குளவினா குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. குளவினா குழந்தை. இது ரெண்டும் சரி. கூரை அப்படிங்கிறது புறவை. இந்த கூரைனா வீட்டினுடைய கூரை அப்படின்னு அர்த்தம். இந்த கூரைனா புடவை. அப்ப இதுவும் சரி. சரிங்களா? தே என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தெய்வம், கடவுள். ஆப்ஷன் பி. பூமி அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்னது? பூ. பூனா பூமி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்சொடர். கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஆப்ஷன் பி. அடுத்து முறையான சொற்றொடரினை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது, விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன சொல்லுவாங்க? விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் யார் அப்படின்னா சென்னவிழந்தனர் ரா இளங்குமரனார். சரிங்களா? திருவிக்காமடியை விழிமூடி எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர். பங்கர் நினைவு கட்டளை வழங்கக்கூடிய அந்த சொற்பொழிவுல இலங்கை யாழ்ப்பாணத்துல உரை நிகழ்த்தியவர் யாரு? தனிநாயகம் அடிகள். அடுத்ததான் சரியான அகரவரிசையை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடியது முதல் எழுத்து இம்மு கூட்டல் ஆ, மகர வரிசை. இது இம்மு கூட்டல் ஆ, மகர வரிசை. இது அ ஆல அ இ உ அதுக்கப்புறம் தான் ஏ. அப்ப உழவு, ஏர், இது ரெண்டுமே மகர வரிசை. அப்ப எது முதல்ல வரும்? மண்ணா மாடா? இது 3, இது 4. அப்போ ஆப்ஷன் சி. இதோட 100 கேள்விகளுக்கான நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த கொஷின்ஸ்ல நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். நன்றி.